படப்பையில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக அதிமுக நிர்வாகி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம். பாலசுப்ரமணியன், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக கிருஷ்ணவேணி, காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பகுதியைச் சேர்ந்தவர் பொன்னம்பலம். 60 வயதுடைய இவர் குன்றத்தூர் ஒன்றிய அதிமுகவில் எம்ஜிஆர் அணி இணைச் செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இவரது வீட்டில் சுங்கா சத்திரம் அருகே உள்ள பாக்ஸ்கான் நிறுவனத்தில் பணிபுரியும் 24 வயதுடைய 2 பெண்கள் வாடகைக்கு குடியிருந்து வந்துள்ளனர். கடந்த 20 நாட்களுக்கு முன்பு பொன்னம்பலம் ஒரு இளம் பெண்ணிடம் தகாத முறையில் பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதனால் அச்சமடைந்த 2 பெண்களும் இவரது வாடகை வீட்டிலிருந்து வெளியேறி படப்பை அருகே கீழ்படப்பை பகுதியில் மற்றொரு வாடகை வீட்டிற்கு குடியேறியுள்ளனர். இதனிடையே இளம் பெண்ணின் செல்போனில் தொடர்பு கொண்ட பொன்னம்பலம் குறிப்பிட்ட இடத்திற்கு வரவழைத்து அண்மையில் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 2 பெண்களும் அவரது சக நண்பர்களும் பொன்னம்பலத்தை தொடப்பக்கட்டையால் சரமாரியாக தாக்கி மேலும் மணிமங்கலம் போலீசாருக்கும் தகவல் அளித்துள்ளனர். தகவல் அதன் பேரில் வந்த மணிமங்கலம் போலீசார் பொன்னம்பலத்தை கைது செய்து அவர் மீது பெண் வன்கொடுமை சட்டம், பெண்களிடம் ஆபாசமாக பேசுதல், பெண்களை தாக்கியது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியுள்ளனர். மேலும் அந்த பெண்கள் பொன்னம்பலத்தை தொடப்பக்கட்டையால் தாக்கிய வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. கிருஷ்ணவேணி, படப்பையில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலசுப்ரமணியன். இதுக்கு மேல